ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான சுவையில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா ரெசிப்பியை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பேனில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இது போல் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு 1 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் பாஸ்தாவை சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு 6 நிமிஷத்துக்கு இந்த பாஸ்தாவை வேக விடுங்க. இந்த அளவுக்கு பாஸ்தா நல்லா வெந்த பிறகு இப்போ இந்த பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இந்த பாஸ்தா ரெசிபிக்கு 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், 1 குடை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஸ்வீட் கார்ன் 1/2 கப் அளவு எடுத்துருக்கேன், கேரட் 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் 1 எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இது போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு கேரட்டும் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். அடுத்தது குடை மிளகாயை சேர்த்துக்கலாம். குடை மிளகாயை சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போது இந்த பாஸ்தாவுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது இந்த காய்கள்லாம் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்ட பிறகு மூடி மீடியமான தீயில் 5 நிமிஷத்துக்கு இந்த காய்களை வேக விடுங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். காய்கள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காரசாரமான சுவையில் பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்தாவை நீங்கள் பரிமாறும்போது சீஸ் கொஞ்சம் துருவி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் தூவிக்குங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான சுவையில் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.